ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 30/9/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நவராத்திரி இந்த 2வது நாள் அன்னைக்கு ராஜராஜேஸ்வரி மகிஷனை வதம் பண்ண புறப்படுறதா ஒரு இது சொல்லுவாள். அன்றைக்கி 3 வயசு குழந்தைய உட்கார வச்சு கௌமாரி அப்படின்னு அம்பாலோட சுருவமாக ஓம் கௌமாரியை நமகான்னு பூஜிக்கிறது வழக்கம். துளசி பூக்களால் தளங்களால் அர்ச்சிக்கிறது விசேஷம். வாசனை பூக்கள்லாம் சேர்த்துக்கலாம். விசேஷம்னா துளசியால் அர்ச்சிக்கிறது இன்றைக்கி விசேஷமாக சொல்கிறான். எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணுவாள். எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோலம் அரிசி மாவில் சொன்னோம். சிலர் இன்றைக்கி கோதுமை மாவில் கோலம் போடுறத, கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் கோலம் போடுறத விசேஷமாக சொல்லுவாள். சதுர கோலம்னு சொல்லுவாள், அது போடுவாள். தேவியோட பெருமைகள் சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அதில் ஸ்துதிகளை சொல்லலாம். கல்யாணி ராகம் விசேஷம். ஏதாவது ஒரு ஸ்துதியை கல்யாணி ராகத்தில் பாட முடிந்தால் அது ரொம்ப விசேஷம். நிறைய பாடல்கள் இருக்குது. அது நல்லா பாடக்கூடியவாளை வர சொல்லி கல்யாணி ராகத்தில் பாடலாம். ஏன்னா அம்பாள் சங்கீத பிரியை. அதனால் சங்கீதத்தில் குறிப்பாக இன்றைக்கி கல்யாணி ராகத்தில் பாட சொல்லலாம். குழந்தைகளுக்கு இனிப்புகள்லாம் கொடுக்கலாம். இதில் வெள்ளியில் $1 கொடுத்தா விசேஷம். வெள்ளியில் முதல் நாள் சோழியை கொடுப்பா சில பேர், விசேஷம்னு. வழக்கம் இல்லைன்னா வெறும் மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி $1 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமம் மஞ்சள் இதை வச்சு கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம். கல்யாணி ராகத்தில் பாடலாம். எள்ளெண்ணும் நைவேத்தியம் விசேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே புதன் உச்சமாக இருப்பதால் சிலர் கடன் வாங்கியாவது வீடு வாங்குவார்கள். 6ஆம் இடம் என்பது கடனை உணர்த்துகின்ற இடம். 6ல் புதன் 6க்குடையவன் உச்சமாக இருப்பதால் இப்பொழுது கடன் கேட்டால் கிடைக்கும். ஆனால் தேவை இருந்தால் தான் வாங்கணும். தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். புதன் வலுவாக இருப்பதால் இப்பொழுது நீங்கள் எழுதுகின்ற தேர்வுகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் போன்றவை மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடமான துலாமிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு தேடி வரும். எந்த பதவிகளுக்காக நீங்கள் தேடிக்கொண்டு சென்றீர்களோ அவையெல்லாம் இப்பொழுது உங்களை தேடி வரும். பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் செய்ய வேண்டும். இன்று புரட்டாசி மாதத்தில் வருகின்ற 3வது சனிக்கிழமை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். உங்களோடு யாராவது பேசாமல் இருந்தால் இப்பொழுது அவர்கள் மீண்டும் சிரித்து பேசுவார்கள். பகைமை உணர்வு மறைந்து மீண்டும் நட்புறவு மலர்கின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதியான புதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம், குருவோடு சேர்க்கை, சூரியன் சந்திரன் புதன் குரு 4 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. சுகஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவது விற்பனை செய்வது போன்றவையெல்லாம் இப்பொழுது எளிதாக நடந்துவிடும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி வலுவாக நாளில் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை சூரியன் சந்திரன் புதன் குரு ஆகிய 4 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறது. 5 கிரகங்களின் பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் தொழிலிலே புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு தொழிலை விரிவுபடுத்தி வெகு சிறப்பாக அற்புதமாக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம் சிறந்து விளங்குதல், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுதல் போன்ற அனைத்தும் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியளிக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. குருச்சந்திரன் சேர்க்கை 3ஆம் இடத்திலே நிகழ்ந்திருப்பது மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. உங்களது ராசிக்கு 9ஆம் இடம் இப்பொழுது வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அது கடவுளின் அருள். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் சந்தர்ப்பத்தை தான் உருவாக்குவார். பாக்கெட்டுக்குள்ளே வந்து பணத்தை வைக்க மாட்டார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும். அத்தகைய அற்புதமான சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் நல் வாய்ப்புகளாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கும். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக நடக்கும். பொதுவாக இந்த நவராத்திரி நேரத்திலே பிரதம, அஷ்டமி, நவமி இதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். புரட்டாசி மாதம் அமாவாசை ஆனதிலிருந்து 10 நாள் வரைக்கும், விஜயதசமி வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அம்மனுக்கு உரிய நாட்கள், அம்பாள் வழிபாடு பண்ணுற நாட்கள், அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாட்கள் இந்த நவராத்திரி. அதனால் இதில் இன்றைக்கி பிரதமையாக இருக்கேன்னு யோசனை பண்ணாதீங்க. பண்ணலாம், இன்றைக்கி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, நவராத்திரி ஆரம்பம். பெருமாளையும் அம்பாளையும் மனதிலே தியானம் செய்து கொண்டு நீங்கள் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். இந்த நாள் கடகராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது சிம்மத்திற்கு ஒரு பெரிய யோகம். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் கன்னியிலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. குருவோடு இணைந்திருக்கிறது. குரு புதன் ஆகிய 2 சுபகிரகங்கள் ராசி அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறது. ஆகவே